உங்க நியூபார்ன் குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் வந்திருக்குதா இல்ல அது நார்மல் தானா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவங்க மோஷன் போவாங்க, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலி அந்த பச்சிளம் குழந்தை முதல் 6 மாதம் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அந்த தாய்ப்பால்ல ரொம்ப கம்மியான சாலிட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை 2 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போறாங்கன்னா அது அந்த குழந்தைக்கு அப்சல்யூட்லி நார்மல். ஸோ அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். சில குழந்தைகள் அவங்களோட கட் மோட்டிலிட்டி, அவங்க பால் குடிக்கும் போதே அவங்களோட கட் மோட்டிலிட்டி அதிகமாகி எவ்ரி ஃபீட் அப்ப கூட சில குழந்தைகள் சின்ன சின்னதா மோஷன் போறாங்க அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு நார்மல். டயரியா போறாங்களா, கான்ஸ்டிபேஷன் போறாங்களா அப்படின்றத நீங்க எப்படி ஃபாலோ அப் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்னை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் டயரியானா உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்க குழந்தை ரொம்ப சுணக்கமா இருப்பாங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் போகுதுன்னா அந்த குழந்தைக்கு டயரியா போகுது அப்படின்னு அர்த்தம். குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் வருவதுங்கிறது ரொம்ப 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 ரேர். அண்ட் அதுக்காக நீங்க தண்ணி ஆட் பண்றேன், ஃப்ரூட்ஸ் ஜூஸ் புழிஞ்சு விடுறேன் அப்படின்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.